கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆம் பிரியமானவர்களே, பிசாசாகிய திருடன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் திருட வருகிறான். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை திருட வருகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை, சமாதானத்தை கெடுக்க வருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதங்களை அழிக்க, நம்முடைய சந்தோஷத்தை அழிக்க, நம்முடைய சமாதானத்தை அழிக்க வருவான். நாம் அவனுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அவிசுவாசத்தோடு வாழக்கூடாது. எந்த பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் விசுவாசத்திலே நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளருகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திருட வருகிற சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். அது பரிபூரணப்பட வந்தார். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசானவன் நம்முடைய ஜீவனை எடுக்கிறவன். நம்மை சோர்ந்து போக பண்ணி நம்முடைய ஆத்துமாவை அவன் பாவம் செய்ய வைத்து நித்திய ஜீவனை இழக்க வைப்பான். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து பரிபூரண ஜீவனை நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது நமக்கு பரிபூரண ஜீவன். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்வோம். அவருடைய ஆடுகளாய் அவரை பின்பற்றுவோம். அவர் வழியை நாம் உட்பிரவேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கட்டும். இந்த நாள் முழுவதும் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளோ தீமைகளை எங்களை தொடக்கூடாது. எந்த வேதனைகளோ துன்பங்களோ எங்களை தொடக்கூடாது. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும். தடைகளை விலக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறார்களோ எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்கப்பா, நல்ல புது பலனை கொடுங்க.
உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா. படித்த பாடங்கள் எல்லாம் மனதில் பதிய கிருபதாங்க. எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி நேர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க அப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க. என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.